அனைவருக்கும் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோடர் குமரலட்சுமி பேசுகிறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாங்க. 18/5/2025 அன்று பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறாங்க. மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றாரு. 1.5 வருட காலகட்டங்கள் கும்பத்தில் இருப்பார். அதாவது மிதுனத்துக்கு 10ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 18 மாதங்கள் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் தான் இருப்பார். அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. சிம்ம ராசியில 1.5 வருட காலகட்டங்கள் இருப்பார். 18 மாதங்கள் இருப்பார். அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கிறது பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீடு. அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 9ஆம் ஸ்தானத்துக்கு பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராகு, பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு வர்றாரு. இப்ப மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 9ஆம் ஸ்தானத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலைகள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் உயரும், கடன் பாத்தீங்கன்னா அடைபடும், கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் பாத்தீங்கன்னா வரும். அதே சமயம் பொருளாதார ரீதியாக சங்கட்டங்களும் தான் தீரும். இப்ப ராகு பாத்தீங்கன்னா உள்ள வர்றதே பாத்தீங்கன்னா குருவனுடைய நட்சத்திரத்துல தான் வர்றாரு. குரு நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் இருப்பார். போட்டாய் நட்சத்திரத்துல இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி, கலத்தஸ்தானாதிபதி, 10ஆம் அதிபதி, தொழில்ஸ்தான அதிபதியும் அவரு. அதனால பொருளாதாரத்துல எப்பவுமே ராகு பகவான் குரு நட்சத்திரம் பொருளாதார உயர்வு பாத்தீங்கன்னா கிடைக்கும். பாகிஸ்தானத்துல நல்ல ஸ்தானத்தங்கள் இருந்தா, கெட்ட ஸ்தானத்துல இருந்து அதே பொருளாதார பலவீனம் ஆகுது. இப்ப நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குரு பாத்தீங்கன்னா கலத்தர ஸ்தான அதிபதியா இருக்கிறதுனால பணம் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா உயரும். அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம், கல்வியில முன்னேற்றம், உயர்கல்வி யோகம், வெளிநாடு பயணமாகிறது. அதே மாதிரி வருமானங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது. அதே மாதிரி பொருளாதாரத்தை கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் தான் நீங்கும். கடன் பார்த்தீங்கன்னா அடைபடும். கடன் அடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் கூட அந்த குரு நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப. அப்புறம் தொழில பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பதவிகள், பொறுப்புகள் வரும். அது பிரச்சனையோட தான் வரும். கொஞ்சம் அதிக எப்பவுமே ராகு பார்த்தீங்கன்னா அதிக வளர்ச்சி கொடுக்கக்கூடியவர் தான் 9, 10 எல்லாம். அப்ப நம் தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல தான் ராகு இருப்பார். பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நல்ல அந்த நட்சத்திரத்துல, குரு பகவான் நட்சத்திரத்துல. இதுல கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுல படிக்கிறவங்க, வெளிநாடு வேலைக்கு போறவங்க, வெளிநாட்டுல தொழில் செய்யறவங்களுக்குலாம் இது யோகமான ஒரு காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 மாத காலகட்டங்கள் கடந்து ராகு தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். அதுல ஒரு 8 மாத காலகட்டங்கள் இருப்பார். இந்த 8 மாத காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வியில உயர்வு, ஒரு பயணங்கள் அதிகரிக்கிறது, வெளிநாடு போறது, அதே மாதிரி தொழில உயர்வு, புதிய பதவி, புதிய பொறுப்புகள் வர்றது, சம்பள உயர்வுகள் பெறுறது, தொழில பார்த்தீங்கன்னா புதிய தொழில்களை இது பண்றது, கடன் பார்த்தீங்கன்னா அடைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டமா இருக்கப்ப 14 மாதங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ராகு நன்மைகளை செய்வார். அதிக வளர்ச்சியா இருக்கும். அதே சமயம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்துக்கு ஒரு 4 மாத காலகட்டங்கள் இருப்பார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் ஸ்தான அதிபதி, 11ஆம் ஸ்தான அதிபதியுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் மிதனத்துக்கு. அப்ப கடன் அதிகரிக்கும், வம்பு வழக்குகள் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதே மாதிரி புதிய ஒரு கடனை வாங்கி கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்ப கிடைக்கும். கடன்பட்டு இடம் வாங்குறது, அதே மாதிரி வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதோ, இடத்த ஒரு விற்பனை செய்யறது, அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் வர்றப்ப நடக்கும். கடன் அப்படிங்கிறது செவ்வாய் நட்சத்திரத்துல ராகு வர்றப்ப கடன் வாங்க வச்சிடும். அப்ப அதிக கடனா போயிடக்கூடாது ராகுல எப்பவுமே. அப்ப கடன் அப்படிங்கிறதும் இருக்கும். அப்ப ராகு ஆரம்பத்துல குரு நட்சத்திரம் இருக்கிறப்ப ஒரு மேன்மை கொடுப்பாரு. செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா சிக்க விடுற மாதிரி தான் அந்த தன்மைகள்லாம் இருக்கும். எச்சரிக்கையா இருக்க வேண்டியதான். கேது பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 3ஆம் ஸ்தானத்தில் இருக்காரு. எப்பவுமே கேது சிம்ம ராசியில் இருக்கிறப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். அது உபஜயஸ்தானத்துல இருந்துச்சுன்னா. அப்ப கேதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமா கிடைக்கும். இப்ப உத்தர நட்சத்திரத்துல வருவார். அப்ப உத்தர நட்சத்திரத்துல வர்றப்ப அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா தீர்றது, தகப்பனாரோட பிரச்சனை இருந்தால் தீர்றது, வம்பு வழக்குகளுக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய. ஏன்னா உபஜயஸ்தானம்ன்றதுனால ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புல பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி அதுக்கு மகம் நட்சத்திரத்துல வருவார், பூர நட்சத்திரத்துல வருவார். பூர நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் 5ஆம் ஸ்தான அதிபதி, விரயஸ்தான அதிபதியுமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான். அந்த நட்சத்திரம் வர்றப்ப பணத்துல பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஆகும், சுப விரயங்கள் அதிகரிக்கும்.
சுபவிரயங்கிறது நம்ம வீடு சார்ந்தோ இடம் சார்ந்தோ வாங்குறதோ, கல்விக்கோ தேவையான செலவுகளை செய்யக்கூடியது, குழந்தைகளுக்கோ ஒரு கல்விக்கு செய்யறதோ, அந்த மாதிரி ஒரு சுப விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வைபோகங்கள் நடக்கிறதோ, விசேஷங்களுக்கு உண்டான செலவுகள் அப்படிங்கிறதோ, இல்லை நம்ம பொருட்களை ஒரு பர்ச்சேஸ் பண்றதோ, நகைகள் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து இந்த கேது சுக்கிர நட்சத்திரம் வர்றப்ப அது ஒரு உபயோகமா தான் இருக்கும். ஆனா அது ஒரு பணம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விரயமாகும். பண விரயமாகும். அது ஒரு உபயோகமான விரயமா வந்து இருக்கும். ஒரு சில பேர் வாகனங்கள் மாத்துறதோ, நகைகளை மாத்துறதோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்றதோ, அதுல பணத்தை லாக் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர நட்சத்திரத்துல கேது பகவான் வர்றப்ப ஒரு 8 மாத காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி மாம் நட்சத்திரத்துல கேது வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா, அதாவது ஆன்மீக பயணங்கள், நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் சென்று பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். கோயில் வழிபாடுகள்னு நிறைய போகக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். தைரியமா எந்த காரியத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த நேரத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துல வந்து வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு பலவீனம் வந்து ஏற்படும். அதாவது ஒரு லாக் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எல்லாம் சில நேரங்கள் தடங்களும் கூட ஆகலாம். ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இடைஞ்சல்கள் வரும், ஒரு ஸ்டாக் ஆகிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கேது நட்சத்திரம் வர்றப்ப ஒரு 8 மாத காலகட்டங்கள்ங்கிறது தொழில் ரீதியாவோ, பண ரீதியாவோ, வேலை ரீதியாவோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வைப்பார். இருந்தாலும் உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுல வந்து ஒரு நன்மை தான் கேது வந்து செய்வார். உபஜயஸ்தானத்துல எப்பவுமே பாப கிரகம் வந்துச்சுனாவே எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் நன்மைகள் தான் கிடைக்கும். ஒரு பக்கம் கேது நல்லது செஞ்சுட்டு இருந்தா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கெடுதல் செஞ்சுட்டு இருப்பார். எப்பவுமே ராகு கேதுக்கள் வந்து இப்படித்தான் வரும். பொதுவா ராகு கேது பொறுத்த வரைக்கும் பார்த்தா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம்னே சொல்லலாம். ஏன்னா கேதுனால நடக்கக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்கு, ராகுனால நடக்கக்கூடிய யோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அப்படிங்கிறதா. வழிபாடுன்னு பார்த்தா அயன சயனத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அனந்த பத்மநாபன் வழிபாடு வந்து சிறந்ததா இருக்கும். இப்ப நாராயண் கோயில் வந்து எங்க இருந்தாலும் அவங்க சேர்ந்து வழிபட்டு வரலாம். ஸ்ரீரங்கம், அனந்த பத்மநாபன் கோயில், இந்த மாதிரிலாம் வந்து எங்க இருந்தாலும் அந்த வழிபட்டு வர்றது மிகுந்த சிறந்த பலன்கள்லாம் தரக்கூடியதா இருக்கும். பொதுவா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் பணம் பொருளாதாரத்துல ஒரு உயர்வு இருக்குது. பழைய பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வர அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பதிவு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.